அத்தைக்கு எதுவும் ஆகாது மாமா. ஏப்பா மீனா, அவ சாப்பிட்டா இல்லையாண்டு கூட நம்ம யாருக்குமே தெரியலையேப்பா. அவன் மேல நான் என்ன அக்கறை இருந்திருக்கேன்னு பாருப்பா. சித்தப்பா, சித்தப்பா, அத்தை எப்படி இருக்காங்க? சொல்லுங்க சித்தப்பா. டேய் பழனி, கோமதி உசருக்கு எந்த ஆபத்தும் இல்லைல்ல? ஆத்தா ஆத்தா இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. அக்கா கண்ணை தான் திறக்க மாட்டேங்குது. சுகர் பிபி இதெல்லாம் ரொம்ப இறங்கி போயிருக்கு. அரசி, என்னம்மா நீ? அம்மாக்கு ஏதோ ஆயிடுச்சு. சொல்றத கேளு, அழுகாத, பொண்ணாகாத. பாவம் அண்ணே, அம்மா தினமும் சாமி கும்பிடுறாங்க, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கோவிலுக்கு போறாங்க. அவங்களுக்கு மட்டும் ஏன் சாமி இம்புட்டு கஷ்டத்தை கொடுக்குதுன்னு தெரியல. ஏய், அம்மா சரியாயிடுவாங்க, நீ அழுகாத. சொன்னா கேளு, சீக்கிரம் சரியாயிடுவாங்க. அழுகாதம்மா. என்னைக்கே இங்கனக்குள்ளேயே தான் சுத்திட்டு இருப்பேன். கோயிலுக்கு போனா, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனா கூட சீக்கிரம் வந்துடுவேன். இன்னைக்கு என்ன பார்த்து எவ்வளோ அவ கதையை சொல்றான்னு பார்த்துட்டு அப்படியே உக்காந்துட்டேனே. பாவி பாவி. அழாதீங்க அப்பத்தா. நான் என் மக கூட இருந்தா நான் அவளை அப்படி பார்த்துப்பேன், இப்படி பார்த்துப்பேன்னு பெருசா வசனம் எல்லாம் பேசினேன். ஆனா அவளுக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது என்னால கூட இருக்க முடியலையேம்மா. அப்பத்தா அழாதீங்க. ஆத்தா ஆத்தா அழாத விடு. இப்படி எல்லாம் நடக்கணும்னு இருந்திருக்கு, நடந்துருச்சு, விட. அட அழாத ஆத்தா. சித்தப்பா, ஹாஸ்பிட்டல்ல யாரெல்லாம் இருக்காங்க? மச்சான் இருக்காருமா. அப்புறம் சரவணா கதரும் அங்கதான் இருக்காங்க. நானும் அங்க போகட்டுமா? இல்ல மாப்பிள்ள, வேணாம். அங்க எல்லாரும் இருக்க விட மாட்டாங்க. அங்கிருந்து யாராவது இங்க வந்ததுக்கு அப்புறமா வேணா நீ கிளம்பி போ. அத்தாச்சுக்கு அடிக்கடி இப்படி மயக்கம் வருமா? இது வரைக்கும் வந்ததே இல்ல. சரவணன் பதறி போய் கூப்பிட்டான்னு வந்து பார்த்ததும் பார்த்து பயந்து போயிட்டோம். என்னமோ பெருசா நடந்து போச்சோன்னு பயந்துட்டோம். மாறி மாறி கூப்பிட்டு பார்த்தோம், கண்ணு முழிக்கவே இல்லை. தூக்க முடியாம அவங்கள எல்லாருமா சேர்ந்து தூக்கிட்டு போனோம். சும்மாலாம் அத்தாச்சி விழல. எனக்கு தெரிஞ்சு ஸ்டூல் மேல ஏறும்போது தான் விழுந்திருக்காங்க. கால் கையில ஏதாச்சும் ஃப்ராக்சர் ஆச்சான்னு பாத்தீங்களா? ஐயோ அம்மா. இல்ல சுகன்யா, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை. இப்ப சுகரும் பிரஷரும் தான் பிரச்சனையே. எப்ப சாப்பிட்டுச்சு, இல்ல சாப்பிட்டுச்சா இல்லையான்னு கூட தெரியல. எல்லாரையும் விழுந்து விழுந்து கவனிக்கும். கடைசியில அதை கவனிக்க யாரும் இல்லாம போயிட்டாங்களே. என் அக்காவோட நல்ல மனசுக்கு அதுக்கு கூடிய சீக்கிரமே சரியாயிடும். அது கும்பிட்ட கடவுளெல்லாம் சேர்ந்து சீக்கிரமாவே அக்காவை காப்பாத்திடுவாத்தா. நீ தைரியமா இரு.